கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புனித நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லப்படுகிறது. தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. நமக்கு இன்னொரு ஆண்டவர் கூட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆண்டுல நம்முடைய பணி, அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலான இருந்தாலும் சரி, அல்லது நம்ம அன்றாட வாழ்க்கையாக நாம் உழைக்கிற பணியாக இருந்தாலும் சரி, அதை நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம்னு சொன்னால் ஆண்டவர் நம்ம உயர்ந்த இடத்துல வைக்க வல்லவராக இருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், பிலிப்பைன்ஸ் நாட்டில் நீர்ப்பாசனத்துக்காக என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு கால்வாயை என்ன செஞ்சாங்க, நீண்ட தூரமாக அந்த கால்வாய் வேலையை ஆரம்பித்தாங்க. ஏன்னா நீர்ப்பாசனம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டதுனால அப்படி நடந்து கொண்டுச்சு. அந்த வேலை ரொம்ப துரிதமாக ஆரம்பிக்கப்பட்டது, அது துரிதமாக நடந்துச்சு. அப்படி நடக்கும்பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், திடீர்னு அந்த வேலை நிறுத்தப்பட்டது. காரணம் என்னன்னு சொன்னால், பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த பள்ளத்தாக்கில் நம்மளால் என்ன செய்ய முடியாது, அங்கேருந்து வேலைகளை ரொம்ப சுலபமாக செஞ்சு அல்லது நீர்ப்பாய்ச்சலுக்கான காரியங்கள் எல்லாம் செய்ய ரொம்ப கஷ்டம். அங்கே இருக்க நீர் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமானது. அதற்காக என்ன செஞ்சாங்க, ராட்சத இயந்திரங்களை அமெரிக்க தேசத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஆர்டர் செஞ்சிருந்தாங்க. அந்த நாட்டில இருந்து அவங்க நாட்டுக்கு வருவதற்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், அது வருவதற்கு காலதாமதம் ஆயிடுச்சு. அப்படி அந்த எந்திரம் வராததுனால வேலை நின்று இருப்பதாக கேள்விப்பட்டார் அந்த அதிபர். அப்போ அவர் என்ன செஞ்சாரு என்ன சொன்னா, அப்படி வேலை நின்று அந்த சமயத்துல அங்க இருந்த அவங்க நினைச்சு பார்த்த நேரத்துல அந்த எந்திரம் வரல. அதனால என்ன செஞ்சாருச்சுன்னா, அங்க இருந்த ஒரு இன்ஜினியர், பொறியியல் வல்லுநர் மாதிரி வச்சுக்கிறீங்களேன், அவர் என்ன செஞ்சாருச்சுன்னா ஒரு ஐடியா பண்ணாரு. என்ன பண்ணலாம், அந்த எந்திரம் வர்றதுக்கு இவ்வளோ காலதாமதம் ஆகுது, அது காலதாமதம் ஆகும் பொழுது என்னது, வேலை நிற்கப்படுகிறது. வேலை நிறுத்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அவங்க நினைச்ச நேரத்துக்கு என்ன செய்ய முடியாது, அந்த காரியங்களை முடிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு யோசனை பண்ணி என்ன செஞ்சாச்சுன்னா, அவங்க ஊரில் இருக்கிற சில எந்திரங்கள், பழுதடைந்து இருக்கிற கார் அல்லது வாகனத்தின் எந்திரங்களை என்ன செஞ்சாருச்சுன்னா ஒன்றா இணைத்து அதன் மூலமாக ஒரு காரியத்தை அவர் உருவாக்கி என்ன செய்கிறார், அங்கே இருக்கிற நீர்கள்லாம் அவர் வெளியேற்றுவதற்கு அவர் பயன்படுத்தினார். அப்போ அந்த அதிபருக்கு என்ன செய்யுதுன்னா நியூஸ் கிடைக்குது, வேலை நிற்கப்பட்டது. ஏன் நிற்கப்பட்டதுன்னா, இந்த மாதிரி எந்திரம் வரல, அதனால நிற்கப்பட்டது மட்டும் அந்த நியூஸ் கிடைச்சிச்சு. ஆனால் இந்த மனிதன் செய்த வேலையை அவங்க யாருமே சொல்லலை. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படி சொல்லும் பொழுது, அந்த அதிபர் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போறாரு. போய் என்ன செய்யணும்னு சொன்னால், பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு அப்படி போயிட்டு அவர் பார்க்குறாரு. அவர் அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தா அங்கே ஒரு சில வேலைகள் அவர் நினைத்ததை காட்டிலும் அதிகமாக முடிக்கப்பட்டது நினைச்சு அவர் ஆச்சரியப்பட்டு கேட்டார், இது என்ன, எப்படி நடந்துச்சு, எந்திரம் வரலையே, அதனால வேலை நிறுத்தப்பட்டிருந்துச்சு, ஆனால் இந்த காரியம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கேருந்து இன்னொரு நபர் சொன்னார், இது மாதிரி ஒரு வாலிபன் இருக்கிறான், ஒரு இன்ஜினியர், அவர் என்ன செஞ்சாரு சொன்னால், அந்த காரியங்கள்லாம் இந்த மாதிரி சில பழுதொடிந்த இன்ஜின்கள்லாம் ரெடி பண்ணி என்ன செஞ்சார், அநேக காரு, அந்த லாரி, அந்த மாதிரி இன்ஜின்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு காரியத்தை உருவாக்கி என்ன செஞ்சேன்னா, அவர் அந்த ராட்சதந்திரத்தை நம்பியிருந்த நிலை மாறி அவர் என்ன செஞ்சாருச்சுன்னா அவருடைய காரியத்தை அவர் முடித்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபினிஷிங் டைமுக்கு வந்துட்டாங்க. அதை பார்த்த அதிபருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த வாலிபரை கூப்பிட்டு என்ன செஞ்சார்னா, அவர் கையை பிடிச்சாராம். கையை பிடிச்சி என்ன செஞ்சேன்னா ஒரு பதவி பிரமாணம் செய்கிற மாதிரி சொன்னாராம், இனிமேல் இந்த நாட்டுக்கு என்னது, நீதானது பொது பணித்துறை அமைச்சராக இருக்க போற அப்படின்னு சொல்லி. பாருங்க, யோசித்து பாருங்களேன். அவர் வேலையில எந்திரம் வரல அப்படின்னு சொல்லி அவரை கூட என்ன செஞ்சிருக்கலாம், ரிலாக்ஸ்டா இருந்திருக்கலாம். ஏன்னா சில வேலையில நம்ம சாக்கு போக்கு சொல்லுவோம்ல, இந்த எந்திரம் மட்டும் இருந்துச்சுன்னா நான் வேலையை முடிச்சிருப்பேன், எனக்கு அந்த கம்ப்யூட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா நான் வேலையை முடிச்சிருப்பேன், என்கிட்ட பிரிண்டர் இல்லாதனால நான் முடிக்காம இருக்கேன், நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம்ல எல்லாத்துக்கும். ஆனா ஞானம் உள்ளவன், அதை இங்க சொல்றாருல, ஜாக்கிரதை உள்ளவன், தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன் என்ன செய்வான், நீசர்களுக்கு முன்பாக அல்ல ராஜாக்களுக்கு முன்பாக. பாருங்க, அவருக்கு அந்த நாட்டில் வேலை செய்ய தான் போனாங்க. அங்கே பெரிய ஒரு துறையை அவருக்கு என்ன செஞ்சது, கையில் கொடுக்கப்பட்டது. ஏன்னு சொன்னால் அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார். அவர் வேலை கொடுக்கப்பட்ட அந்த வேலையில் எப்படியாவது அதை முடிக்கணும்,
ஒருவேளை அவர் சாக்கு போக்கு சொல்லி அவர் என்ன செஞ்சிருக்காரு, ரெஸ்ட் எடுத்துருக்கலாம், அவருக்கு தேவையான சம்பளம் வந்திருக்கும். ஆனால் அப்படி பண்ணல. இது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இதே தான் ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து என்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வேலையை என்ன செய்யணும் ஆரம்பிக்க ஆண்டவர் போகும்போதே சொல்லிட்டு போனார். நீங்கள் இப்போ என்ன செய்யுங்க, சகல ஜாதியிலும் சீஷராக்கி அவங்களுக்கு என்ன செய்யுங்க, பிதா குமார நாமத்தினால என்ன செய்யுங்க, ஞான ஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யறோம், 1000 காரணங்கள் சொல்கிறோம். இப்போல்லாம் யார் வீட்டில் இருக்கிறா போய் நம்ம சத்தியம் சொல்கிறதுக்குன்னு சொல்கிறோம். பணக்காரங்க இப்போ எல்லாருமே என்ன செய்யணும், ரொம்ப பிஸியாக இருக்காங்க, யாரும் நின்று கேட்குறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கூட நம்முடைய வாழ்கிற இடங்களில் நம்ம என்ன செய்யலாம், ஒரு பார்த்து ஸ்மைல் பண்ணுறத ஒரு ஊழியம்தான். அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி ஹாய் அப்படின்னு சொல்லுங்கள், ஒரு ஹலோ சொல்லுங்கள், நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. ஒரே ஒரு வார்த்தை தான். நீங்கள் பெரிய ஊழியெல்லாம் ரொம்ப செய்ய தேவையில்ல. நல்லா இருக்கீங்க நீங்கள் ஒருத்தங்களை பார்த்து கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க மனசில் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்றதுக்கு அதுக்கு வார்த்தையே கிடையாது. பரவாயில்ல, நம்மளே ஒருத்தவங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அவங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்டோடனே நீங்கள் கேட்டோடனே அவங்களும் திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, அது உங்களுக்கு சந்தோஷம் தரும். இல்லை நம்மளும் என்ன செய்வோம், நல்லா கடவுள் கிருபையில நாங்கள் நல்லா இருக்கிறோம், கடவுள் கிருபையில நல்லா இருக்குன்னு சொன்னே பரவாயில்ல, இவங்க கடவுளுக்கு பக்தி உள்ளவங்க. அப்போ நம்ம பார்ப்பாங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம பார்ப்பாங்க. நம்முடைய உறவுகளிலும் சரி, நம்ம காட்டுகிற அன்பு நிமித்தமாக நம்முடைய தேவனுடைய அன்பை நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும். அப்போ நீங்களும் நானும் நம்ம செய்கிற வேலைகளில் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதை நம்ம படித்தோம். நமக்கு எல்லாவற்றிலும் நம்ம சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு நமக்கு கொடுத்துருக்கிற பணி எந்த பணியாக இருந்தாலும் அந்த பணியை நம்ம என்ன செய்வோம், நேர்மையோடு கடவுளுக்கு பிரியமாக செய்வோம்னு சொன்னால் கடவுள் என்ன செய்வார், நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரும். எப்படி அந்த இன்ஜினியருக்கு மாற்றி கொடுத்தாரு அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட நமக்கு கொடுத்துருக்க பணியை நாம் தொடர்ந்து செய்வோம்னு சொன்னால் தேவ ஆவியானவர் நமக்கு கூட இருந்து என்ன செய்வாராம், ஒத்தாசை பண்ணி அநேகர் என்ன செய்வாங்களாம், தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் என்ன செய்வார், அநேகர் ஆண்டுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியும். நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை மன மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷத்தின் வாழ்க்கை, சமாதானத்தின் வாழ்க்கை நீங்கள் எப்படி பெற்றீங்க அப்படின்னு சொன்னால் இது எங்களால் கிடைச்சதில்லை, நாங்கள் படித்ததுனால கிடைச்சதில்லை, எங்களுடைய வருமானத்தினால கிடைச்சதில்லை, இது தேவன் எங்களுக்காக கொடுத்த பெரிய ஈவு அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், தேவனுடைய அன்பை குறித்து நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். பரலோகத்தை நம்ம என்ன செய்யலாம், அநேகருக்கு நம்மெல்லாம் பரலோகம் போகணும்னு ஆசைப்பட்டு பிரயாசப்படுறோம்ல, அநேகர் என்ன செய்யலாம், அதை கிட்டி வருவதற்கு அல்லது கிட்டே சேருவதற்கு என்ன செய்யுமா, அது பயன்படுமா. அதனால் நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டோடைய அன்பையும் சரி, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் செய்கிற பணியும் சரி, எல்லா பணியையும் நம்ம ஜாக்கிரதையாக செய்வோம்னு சொன்னால் என்ன செய்யலாம், நம்ம நீசருக்கு முன்பாக இல்லை, ராஜாக்கள் நம்ம பரமதேவன் வரப்போகிறார்ல, அவருக்கு முன்பாக இவருக்கு எங்கள் ராஜா என்று சொல்லி அவர் பின் செல்கிற அந்த கூட்டத்தில் நம்ம இருப்போம். அதில் இருக்க நீங்கள் ஆசைப்படுறீங்களா? ஜெபம் செய்வோம். எங்கள் ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஞானமாக நடந்து கொள்ள உடைய அன்பை மற்றவர்களுக்கு தெரிவிப்பது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் செய்கிற பணி நிமித்தம் கூட ஆண்டவரே நாங்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்கிற பிள்ளைகளாக, ஆல்ரெடி சோம்பேறியாக இல்லாதபடிக்கு, ஏமாற்றுவதற்காக பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு, சாக்கு போக்கு சொல்லுகிற பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு கர்த்தாவே உமக்கு உண்மை உத்தமுள்ள பிள்ளைகளாக எங்களுடைய பணிகளை செய்ய கிருபை செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே உண்மை நெருங்கி ஜீவிக்கவும், உம்முடைய அன்பை அநேகருக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்கவும், அநேகருக்கு உடைய அன்பை குறித்து எடுத்து சொல்லவும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதற்கெல்லாம் நாங்கள் பலவீனமான பாத்திரம் கர்த்தாவே, நீரே உம்முடைய கிருபையினால எங்களை இடை கட்டி எங்களை பலப்படுத்தி எங்களை வழி நடத்த வேண்டுமா கெஞ்சம் கொண்டாடுகிறோம். அதற்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் எங்களை விட்டு நீக்கி போட்டு உமக்கு பிரியமாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரேவதி.